வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தின் கர்பா நடனம் யுனெஸ்கோவின் மனிதாபிமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். குஜராத் மாநிலத்தின் பாரம்பரிய நடனமான கர்பா நடனம் நவராத்திரி பண்டிகையின் போது நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு பக்தி நடனமாகும். இது நடனமானது பார்த்தீங்கன்னா தற்போது யுனெஸ்கோவின் மனிதாபிமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தெலுங்கானாவின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதாவது தெலுங்கானாவில் உள்ள 119 தொகுதிகளுக்கும் பேரவை தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் மாநில காங்கிரஸ் தலைவரான ரேவந்த் ரெட்டி அவர்கள் வெற்றி பெற்று அந்த மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. துணை முதல்வராக மல்லு பாட்டி விக்ரமர்கா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்திருக்காங்க. இதற்கு முன்பு தெலுங்கானாவின் முதல்வராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ். அவங்க 2 முறை தெலுங்கானாவின் முதல்வராக பதவி வகித்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச சர்க்கரை அமைப்பின் 2024ஆம் ஆண்டிற்கான தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா. சர்வதேச சர்க்கரை அமைப்பின் 2024ஆம் ஆண்டிற்கான தலைமை பொறுப்பை இந்தியாவானது ஏற்க உள்ளது. இந்த சர்வதேச சர்க்கரை அமைப்பு இதனுடைய தலைமையகம் எங்க உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருக்கு. சர்வதேச சர்க்கரை அமைப்பு ISO, என்னுடைய விரிவாக்கம் என்னதுன்னா இன்டர்நேஷனல் சுகர் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், BBC நிறுவனம் வெளியிட்டுள்ள 2023ஆம் ஆண்டுக்கான முன்னணி 100 பெண்கள் பட்டியலில் இந்திய பெண்கள் எத்தனை பேர் இடம் பிடித்துள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3. 2023ஆம் ஆண்டுக்கான முன்னணி 100 பெண்கள் பட்டியலை BBC நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் இந்திய பெண்கள் 3 பேர் இடம் பிடித்திருக்காங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகை தியா மிர்சா, கிரிக்கெட் வீராங்கனையான ஹர்மன் பிரீத் கவுர், புகைப்பட கலைஞர் ஆரத்தி குமார் ராவ் ஆகியோர் இடம் பிடித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டெல்லி. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை மாநாடானது டெல்லியில் டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இந்த உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை அமைப்பானது பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பில் மொத்தம் 28 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. தற்போது இந்த அமைப்புக்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் வெளியிட்ட உலகின் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் நிறுவனமானது உலகின் செல்வாக்கு மிக்க தலைவர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கு. இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இடம் பிடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலிடம் பிடித்திருக்காங்க. இந்த பட்டியலில் 2ஆம் இடத்தில் மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஓபரடோர் இடம் பிடித்திருக்காங்க. 3ஆம் இடத்தில் சுவிட்சர்லாந்தின் அதிபர் அலைன் பெர்செட் இடம் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் புதிய துணை வேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முனைவர் நா. ஃபெலிக்ஸ். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் புதிய துணை வேந்தராக முனைவர் நா. ஃபெலிக்ஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 9. டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இதற்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி UN கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அட் 20 யூனிட்டிங் தி வேர்ல்ட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இனப்படுகொலை குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவு மற்றும் கண்ணியம் மற்றும் இந்த குற்றத்தை தடுப்பதற்கான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் 10. டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.